எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்கள் பார்ப்போம். ஜூன் மாதம் 17/6/2026 புதன்கிழமை, உத்தராயணம், பராபவ ஆண்டு ஆனி மாதம் 3ஆம் நாள், சுப முகூர்த்தம் வளர்பிறை. இன்றைக்கு நாளைக்கு சதுர்த்தி. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன் சந்திரன் புதன், கடகத்தில் குரு சுக்கிரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய திதி திருதியை திதி. இன்றைய யோகம் துருவ நாம யோகம். இன்றைய கரணம் 3 மணி வரை தைத்துலாம், பின்பு கரசை. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம், சந்திராஷ்ட நட்சத்திரம் கேட்டை. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? புதன்கிழமை, பரவாவ ஆண்டு, சுப முகூர்த்தம் வளர்பிறை. புதிய புதிய முயற்சிகள்லாம் செய்யலாம். வெற்றி பெறுமா? வெற்றி பெறும். எல்லையில்லாத பெருங்கருணையாளன் இறையாற்றலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, அஸ்வினி 4 பாதங்கள், பரணி 4 பாதங்கள், கிருத்திகை 1 பாதம். இப்பொழுது செவ்வாயின் தன்மை, சந்திரனின் தன்மை, இந்த இவ்விருவேறுபட்ட கிரகங்களினால் தேவையற்ற மன உளைச்சல் அலைச்சல் உண்டாகும். பயணங்கள் ஏற்படும். பயணங்களால் செலவினங்கள் உண்டு. இந்த நாள் அலைச்சல் மிகுந்த நாள், கவனம். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால் மன நிம்மதி பெறுகின்ற அமைப்பு. புதிய பொருளாதார சேர்க்கைக்காக கிருத்திகை நட்சத்திரமாகட்டும், ரோகிணி நட்சத்திரமாகட்டும், மிருகசீடமாகட்டும் மன நிம்மதி பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. சந்திரனின் 2ஆம் இடத்து பயணம், சூரியன் புதனின் சேர்க்கை என்பது ஒரு சிறப்பான பலனை தர காத்திருக்கிறது. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டில் சூரியனின் பயணம், சந்திரனின் பயணம், புதனின் பயணம்ங்கிறது ஒரு சிறப்பான பலன். நன்மைகள் அதிக அளவில் நடக்க காத்திருக்கிறது. நம்ம ரொம்ப முயற்சி பண்ணோம், கிடைக்கவே இல்லை. மிருகசீடம், திருவாதிரை, புனர்பூசம் எல்லா வகையிலும் ஏற்றங்கள் உண்டு. புனர்பூசத்தை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமான கடாட்சங்கள் கிடைக்க பெறும். குருவின் தன்மை, குருவின் நட்சத்திரம், பயணம், குரு 2ஆம் இடத்துல பயணம். அப்போ அதிக அளவில் நன்மைகள் கிடைக்கின்ற அமைப்பு மிதுனத்திற்கு இந்த நாளில் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடகராசி அன்பர்களே, நெடுநாளைய பயணம், நெடுநாளைய திட்டம் வெற்றி பெறும். ரொம்ப நாள் தேடிக்கிட்டு இருந்த பொருள் நம்மளை தேடி சேரும். கொடுத்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு, வெற்றி, மகிழ்ச்சிகள் இப்போது இந்த நாளில் இருக்கிறது. ராசியில் 3 கிரக சேர்க்கைங்கிறது ஒரு பெரிய பலனை தரக்கூடிய அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் சிறப்பான நாள். மகிழ்ச்சி உண்டு. பாசத்திற்கு முதல்ல நம்ம எல்லாத்துக்கும் வீடு கொடுப்போம், எல்லாத்தையும் அவங்களுக்கு தான் எல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருப்பீங்க.
இந்த நாள்ல அப்படிப்பட்ட எதிர்ப்புகள் எல்லாம் விலகும். நீங்க நினைச்சது நடக்கும். எல்லா வகையான நன்மைகளும் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா உத்திரம் அஸ்தம் சித்திரை அப்படின்னும் போது உபயராசி ராசிக்குள் இன்னொரு உபயத்துல ராசி அதிபதியே 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்திலே சூரியன் சந்திரனோட சேர்ந்து அற்புதமா இருக்குங்களா. உங்க முயற்சி வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். புரியுதுங்களா. அடுத்தடுத்து வருகின்ற காலங்கள் தொழில் லாபம் அப்படிங்கிற போது உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றங்களும் நன்மைகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள், வெற்றி அடைவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா மன நிறைவான ஒரு வாழ்க்கை, தெளிவான பாதை. சித்திரையாகட்டும், சுவாதியாகட்டும், விசாகமாகட்டும், இந்த நாளில் எல்லாவித நன்மைகளும் கிடைக்க பெறும். புரியுதுங்களா. பெருமாள் வழிபாடு மேற்கொண்டு நீங்க செய்கின்ற எல்லா வேலைகளிலுமே மனநிறைவு கொண்டு பாராட்டப்படுவீர்கள். நல்ல உணவு கிடைச்சது, சந்தோஷமா இருந்தோம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு தெள்ள தெளிவான மனநிலைக்கு இன்னைக்கு துலாம் இருக்கும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டில் மனத்தை தேவையில்லாம குழப்பங்கள்ல இருந்து வெளியே வருவீங்க. ஜெயிக்கக்கூடிய அமைப்புகளை வருவீங்க. மயக்கங்கள் தெளிவாகும். புரியுதுங்களா. சந்திராசிரமம் இருக்குது, புதுசா யார்ட்டையும் எந்த வார்த்தைக்கும் வம்பு வழக்கும் போகாதீங்க. அப்படியே ஆமா அப்படிதான் விட்டுருங்க. தேவையில்லாம போய் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறத நீ குறிப்பா இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை தர காத்திருக்கிறது. சந்திராசிரமம் இருக்குது, கவனமா இருங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டில் உங்கள் வாழ்க்கை தரம் மேலோக்கும். வெற்றிகள் கிட்டும். புகழ், கீர்த்தி, செல்வாக்கு மூலமாக இருந்தாலும் சரி, போராட்டமாக இருந்தாலும் சரி, திராடமாக இருந்தாலும் சரி, எல்லாமே கிடைக்க பெறும். நான் தேடி போகல, எல்லாமே என் வாயில் தேடி வந்து நிற்கிறதுன்ற அமைப்பு தான் உங்களுக்கு இந்த நாள்ல இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு அமைப்பு. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகர ராசி என்பவர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் கவனமா இருக்கணும். தேவையில்லாம போய் மாட்டிக்கு ரொம்பல, அதான் ரொம்ப சிக்கல் பிடிச்ச வேலை. அதனால எந்த விஷயமா இருந்தாலும் தெளிவா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு செய்யுங்க. உங்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான பலனை தரும். கவலையிலிருந்து விடைபெறக்கூடிய அமைப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களே, கும்பத்தை பொறுத்தப்பட்ட அவிட்டம், சதையும், புரட்டாதி, புரியுதுங்களா. எல்லாமே தேடி செஞ்சுக்கிட்டு இருந்த காலங்கள் வேற, நீங்க தேடி போய் செய்ய வேண்டிய காலங்கள் வேற. உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், கிடைக்காமலாம் போகாது. கொஞ்சம் முயற்சி பண்ணணும். கடுமையா முயற்சி பண்ணீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியை தேடி தருகின்ற நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் சிந்தனைகள் மேலுகின்ற அமைப்பு. புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதிங்கிறது பாத்தீங்கன்னா செலவுகள் கூடுகின்ற அமைப்பு தான் இருக்கும். ஐயோ நான் இதை பண்ணனே, ஏற்கனவே நான் இதை பண்ணிட்டேனே. இப்ப 4ஆம் இடத்துல சூரியன் சந்திரன் புதனின் சேர்க்கைங்கிறது 4ஆம் இடத்துக்கு வலுத்து இருக்கிறாரு. புரியுதுங்களா. ராசி அதிபதி 5ல் இருக்கு. ராசிக்குள் சனியின் பயணம். இப்ப சிந்தனை மேலோங்கின்ற அமைப்பு எந்த வயதினராக இருந்தாலும் சரிதான், வயதிற்கு ஏற்றாறு போல் நற்பலன்கள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.